வெல்கம் பேக். இது புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஆரிகேமி டே அப்படின்றதுனால இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஆரிகேமின்னா என்னன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி சந்தேகங்கள்லேருந்து ஆரம்பித்து இதில் இன்டெப்த்தாக நம்ம போய் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு இப்போ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தோன்னா மிஸ்டர் ராமலிங்கம். அவர் வந்து ஃபார்மர் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம் அண்ட் சயின்ஸ் கம்யூனிகேட்டர். சார், வெல்கம் டு இனியவை. வணக்கம் சார். சார், எனக்கு வந்து வேர்ல்டு ஆரிகாமி டே அப்படிங்கிறதால ஆரிகாமினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரீஃபான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. ஆரிகாமினா ஒரு ஜப்பானிய பேப்பர் மடிக்கும் கலை அப்படின்னு சொல்லலாம். ஆரினா மடிக்கிறது, காமினா பேப்பர். ஆரிகாமினா பேப்பர் மடிக்கும் ஒரு கலை. இது வந்து கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னால், 2000 வருடம் சொல்லலாம், கிபி 100 சைனாவில் இந்த ஆர்ட் டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் அது அவங்க அதிகமாக டெவலப் பண்ணல அந்த ஆர்ட்டை. அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள புத்திஸ்ட் மாங்ஸ் வந்து கொரியா எடுத்துகிட்டு போனாங்க. அங்கேருந்து ஜப்பானுக்கு அந்த ஆர்ட் போயிருக்கு. கிட்டத்தட்ட 6வது நூற்றாண்டில் ஜப்பானுக்கு இந்த ஆர்ட் போயிருக்கு. அங்கே ஜப்பானியர்கள் இதை ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் பேப்பரில் ஏராளமான 3 டைமென்ஷனல் உருவங்களை பண்ணுறதுக்கான வழிமுறைகளை அவங்க புதுசாக உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி நாடு தழுவிய முறையில் அவங்க இது ஒரு பெரிய ஒரு ஆர்ட்டாக குழந்தைகள் மத்தியில், பெரியவர்கள் மத்தியில், இன்னும் சொல்லப்போனால் பெரிய சயின்டிஸ்ட்டு, என்ஜினியர்ஸ், மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாம் இதில் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், இப்போ வந்து ஆரிகாமி வந்து எப்படி பண்ணுவாங்க? இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது? ஜஸ்ட் பேப்பர் பிளெயின் ஃபோல்ட் பண்ணால் போதுமா, இல்லை அதில் நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியுமா? ஒரிகாமிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் பல வடிவத்தில் மாறி இருக்குது. ஆனால் ஒரிகாமி வந்து ஒரிஜினலாக என்னன்னு சொன்னால் ஒரு ஸ்கொயர் பேப்பர். சில அக்கேஷனில் சில இதில் வந்து 2 ஸ்கொயர் பேப்பர் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பேப்பரில் பண்ணுவாங்க. ஆனால் மெயினாக ஒரு ஸ்கொயர் பேப்பரில் பல ஃபோல்டு பண்ணி 3 டைமென்ஷனல் உருவங்களை கொண்டுட்டு வர்றது தான் இதனுடைய இது வந்து ஒரு ஸ்கொயர் பேப்பரில் கிட்டத்தட்ட 200-300 ஃபோல்ட்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்ஜினியர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாடல்ஸில் இப்போ ஒரு ஃபிஷ்ஷு உருவாக்குறதுக்கு ஒரு சாதாரண ஃபோல்டு பண்ணால் போதும். அதே போல் ஒரு பேர்டு பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹையர் ஃபோல்டிங்ஸ் தேவைப்படும். ஆனால் ஒரு எலிஃபண்ட் செய்யணும், ஒரு டைகர் பண்ணணும், அல்லது ஒரு ஜிராஃபி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபோல்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, இப்போ வந்து குழந்தைங்களை தவிர இந்த கலை வந்து வேறு யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? நீங்களே வந்து சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க? எதுக்காக பண்ணுறாங்க? இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் இப்போ கொஞ்சம் மேத்தமெட்டிஷியன்ஸ், ஏன்னா இதில் கொஞ்சம் ஜியோமெட்ரி இன்வால்வ் இருக்கிறதுனால மேத்தமெட்டிஷியன்ஸு, இன்ஜினியர்ஸு, எனக்கு கூட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிக் கொடுத்தவர் கூட ஒரு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் தான் அதை டீச் பண்ணார் முதல்ல எப்படின்னு. அதனால் அது அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸு இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது எதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க? சரி, அவங்க ஒன்றும் நியூ கான்செப்ட் ஹாபியாக பண்ணுறவங்கங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இது நம்மளால் ஒரு புது மாடலை ஏதாவது உருவாக்க முடியுமான்னு பார்க்குறாங்க இதில். ஓகே. அந்த இதில் அப்படி புது மாடல்களை உருவாக்குறாங்க. இதுக்கு வந்து இப்படி உருவாக்குறதுக்கு முதல்ல எல்லாருமே டக்குன்னு போனோன்னு ஒரிகாமி பண்ண முடியாது. அதுக்கு சில பேஸஸ் எல்லாம் இருக்குது. உதாரணமாக பேர்டு பேஸுன்னு இருக்குது, பிக் பேஸுன்னு இருக்குது, ஷால் பேஸுன்னு இருக்குது, டைமண்ட் பேஸுன்னு இருக்குது. இப்படி நிறைய ஒரு பேஸஸ் இருக்குது. ஒரு 20 பேஸஸ் கிட்டத்தட்ட இருக்குது. இந்த பேஸை முதல்ல மடிக்க கற்றுக்கிட்டா தான் ஃபர்தராக நம்ம எல்லா விஷயங்களுக்கும் பண்ண முடியும். ஸோ அது வந்து இதுக்கு எல்லாமே என்னென்னா ஒரு க்யூரியாசிட்டி, கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்கணும். இப்போ ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் ஒரு ஒரிகாமி பேப்பர் எடுத்து ஒரு ஒரிகாமி மாடலை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மறந்துடும். உங்கள் கான்சன்ட்ரேஷன் வில் பி ஒன்லி ஆன் இந்த இதில் தான். கண்டிப்பாக. சார், இந்த ஆரிகாமி கொக்கு கதை அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? அந்த கதையை கொஞ்சம் சொல்ல முடியுமா? சடோகா சசகி அப்படின்னு ஒரு கேர்ளுடைய கதை. இதுதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கதை. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது.
1945 அமெரிக்கா வந்து ஜப்பானில் ஒரு அணுகுண்டை வீசிச்சு. அது அணுகுண்டு போடுறதுக்கு 2 வருடங்களுக்கு முன்னால் 1943 இந்த சடாக்காங்கிற அந்த பெண் வந்து அங்கே பிறந்தா. அதுக்கப்புறம் தான் 2 வருடம் கழித்து அணுகுண்டு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு வீசியது. அதனுடைய அணு கதிர்வீச்சு என்பது ரொம்ப எல்லாரையும் பாதிச்சிட்ருக்கு. அதில் அந்த அணு கதிர்வீச்சில் பாதித்த உங்களுடைய குழந்தைங்கள் கூட அணு கதிர்வீச்சு, அது பிறக்கக்கூடிய குழந்தைங்கள் கூட அந்த கதிர்வீச்சு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அந்த பாதித்தவங்களுக்கெல்லாம் எபாகுசாஸ்னு பேர். அவங்க இன்னும் கூட ஒரு சில பேர் இருக்காங்க அந்த பாதிக்கப்பட்டவர்கள். அப்படி இந்த குழந்தையும் பாதிச்சிருக்கு. அந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அதுக்கு வந்து இந்த கழுத்தில் காது பக்கத்தில் ஏதோ தடிப்பு மாதிரி ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு உடல் உபாதைகளும் வந்தது. என்னென்னு அங்கே ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து அதுக்கிட்ட கொண்டு போய் பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து பிளட் கேன்சர் இருக்குது அந்த குழந்தைக்குன்னு தெரிஞ்சுது. அங்கே ஒரு ஐதீகம் என்ன இருக்குதுன்னு சொன்னால், இந்த ஜப்பானில் நம்ம உடல் உபாதைகளில் இருக்கக்கூடியவங்க இந்த கொக்குகள் பண்ணால், காகித கொக்குகள் பண்ணால் 1000 கொக்குகள் பண்ணால் அவங்களுக்கு அவங்க அந்த இதிலேருந்து ரிலீஃப் ஆவாங்கன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அல்லது தன் நினச்சது கை கூடணும்னா கூட ஒரு 1000 கொக்குகள் பண்ணணுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவருக்கு இந்த சொன்னாங்க, அந்த குழந்தை 1000 கொக்குகள் பண்ணுச்சு. ஆனால் அந்த குழந்தை கடைசியாக 1955 அது இறந்துடுது அந்த குழந்தை. அப்போ பாதிக்கப்பட்ட குழந்தை, அதுக்கப்புறம் இது இறந்துடுது. அதுக்கப்புறம் அது படித்த அந்த குழந்தை 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆசிரியராக வரணும்னு கூட அது ரொம்ப நினச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு புற்றுநோயால் இறந்து போன உடனே இது எல்லாத்தையும் அந்த பள்ளியே பாதிச்சுது. அந்த பள்ளியில் இருந்த ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்டு இது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளியும் முயற்சி செய்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்கும் ஒரு கால் கொடுத்தாங்க. இது வந்து உலகத்தில் ஒரு சமாதானம் தேவை, அதுக்காக ஒரு சமாதான பார்க் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3600 பள்ளிகளிலிருந்து இவங்க அறைகோல் விட்டதுக்கு நிதி உதவி செய்தாங்க. 9 உலக நாடுகளிலிருந்து கூட நிதி உதவி வந்தது. அது வந்த பிறகு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஹிரோஷிமாவில் ஒரு பீஸ் பார்க்னு ஒரு பார்க்கை அதுக்கு நிர்மாணித்தாங்க. அப்போ இந்த குழந்தைகள் வந்து அந்த பார்க்குக்கு போகும்போது அந்த சடாக்கோ சகைக்கினுடைய அந்த இறப்பு அது பற்றின விவரங்கள் எல்லாம் அங்கே கிடைக்கிது. அவங்க ஹேண்ட்பில்ஸில் வச்சுருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஞாபகார்த்தமாக அது பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், சரிங்களா? ஒரு பேப்பர் வச்சு ஒருத்தருடைய சைக்காலஜி வந்து ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது ஒரு பேப்பர் வந்து இப்போ வந்து ரோட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் வந்து நடந்து போகிறவங்க வந்து அதை எடுத்து பார்த்துட்டு அப்படி திருப்பி தூக்கி போட்டாங்கன்னா அவங்க ஒரு மென்டாலிட்டி. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கசக்கி குப்பை தொட்டில் போடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து அது நல்ல பேப்பராக இருந்தால் ஏதாவது சும்மா நோட்ஸ் எழுதி வச்சுப்பாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்த உடனே அது ஒரு பேப்பர் கப்பலோ இல்லை வந்து ஒரு கத்தி கப்பலோ இல்லை ஒரு ராக்கெட்டோ வந்து செய்வாங்களாம். ஸோ இதை வச்சு ஒருத்தருடைய மென்டாலிட்டியை ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேர் வந்து அது மேலே பஜ்ஜிலாம் வச்சு சாப்பிடுவாங்க. அவங்களாம் எந்த இல்லை மென்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஹெல்த்துக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பரை வச்சு எண்ணெயை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம ஆரிகாமி டே அன்னைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு ஒரு பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதியுகம் FM ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஆரிகாமி டே அப்படின்றதுனால இந்த பேப்பர் மடிக்கும் கலை இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ராமலிங்கம் சாரோட. சௌமியா, ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பேப்பரை வந்து நம்ம வந்து ஈக்குவல் ஃபோல்டாக 7 தடவைக்கு மேலே பண்ண முடியாதான். அப்படியா? ஏன்?
ஏன்னா பண்ண முடியாது, அதான் ஃபேக்ட். ஓகே, ஸோ ஈக்குவலாக மடிக்கிறத பற்றி பேசுனீங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எக்கச்சக்க தடவை மடித்து வந்து ஒரு ஆர்ட்டே வந்து செய்கிறாங்க இல்லையா அந்த ஆரிகாமியில்? ஆமாம் கரெக்ட். இதை பற்றி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, நம்ம சார் கிட்ட தொடர்ந்து பேசலாம். சரி, இந்த காலத்து குழந்தைங்க வந்து 1.5 வயசுலேயே ஃபோன் எடுத்துகிட்டு கேம்ஸ் விளையாடுதுங்க, 2 வயசுல வந்து வீடியோ கேம்ஸாக விளையாடுறாங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி மாறி போச்சு. ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து ஆரிகாமி அவங்களால பண்ண முடியுதா, இல்லை முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? நம்ம இந்த கலை வந்து எல்லா ஸ்கூல் பேஸ்டில் கூட பண்ணுறதில்லை. இப்போ இது வந்து எங்கேயோ ஒரு ப்ரொஃபஷனல்ஸே யாராவது ஒருத்தர் 2 பேர் ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன், ஒரு ஸ்ட்ரீட் சில்ட்ரன் பக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் தமிழ்நாடு சயின்ஸ் ஃபாரம் இருக்குது, நாங்கள் தான் இந்த இதை வந்து த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் நிறைய டீச்சருக்கான ஒர்க் ஷாப்ஸ் நடத்தி அதில் வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் கற்றுக் கொடுத்தவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க பத்திரமா வச்சுட்ருக்குறாங்களே தவிர அந்த ஸ்கூல்ஸில் எல்லாம் வந்து செய்யலை. இதில் ஏராளமான பெனிஃபிட் குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னா கூட அதை செய்கிறதில்ல. இந்த பர்சிவரன்ஸ், ஒரு குழந்தை ஒன்று பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதில் அது வந்து உடனே பண்ண முடியாது. அப்போ தொடர்ந்து ட்ரை பண்ணி ஒரு உருவத்தை உருவாக்கி ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணுற ஒரு விஷயம் இருக்கே, அது வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கணும். ஆனால் இது வந்து ஸ்கூல் பேஸ்டு கரிக்குலத்திலலாம் இல்லை. ஏதோ ஸ்பெஷலாக புக்ஸ் விற்கிறாங்க, வாங்கி பண்ணுறாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தா இட் இஸ் ரியலி ஃபேசினேட்டிங் ஆக்ட், ஒரு ஆர்ட்டாக இருக்குது. அது வந்து ஒரு கலர்ஃபுல் பேப்பர்ஸை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னாவே அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதில் வந்து சின்ன சின்ன உருவங்கள் அதுக்கு பண்ணுச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம நிச்சயமாக மற்ற விவரங்கள்லேருந்து டிவி அல்லது வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் கேம்லேருந்து இதை டைவர்ட் பண்ண முடியும். புதுசாக அப்படி பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஹேண்ட் அண்ட் விஷுவல் பிரெயின் கோஆர்டினேஷன் இருக்க இது வந்து பர்ஃபெக்டாக வரும். அது வந்து அது தெரியணும். கிட்டத்தட்ட ஒரிகாமியில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ்னு சொன்னால் ஒரு 20 பெனிஃபிட்டுக்கு மேலே சொல்கிறாங்க. அது வந்து இட்ஸ் அ ப்ரூவன் பெனிஃபிட் தான். அதெல்லாம் அது நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது பொறுத்து தானே இருக்குது சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தீங்க இந்த சயின்ஸ் ஃபோரமில் வந்து ஆரிகாமியை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த விதத்தில் வந்து இந்த ஆரிகாமி உங்களுடைய சயின்ஸ் ஃபோரமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? நாங்கள் பெரும்பாலும் பள்ளி குழந்தைகள் மத்தியில் தான் சயின்ஸை ப்ராபகேட் பண்ணுறதான ஒரு அமைப்பு தான் இது. சயின்ஸ் கம்யூனிகேட்டர், அதான் கம்யூனிகேஷன் தான். இதில் வந்து நாங்கள் ஒரிகாமிங்கிறது வந்து மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி தரதுக்காக பயன்படுத்துகிறோம். அதே சமயத்தில் இந்த குழந்தைங்களில் இந்த பெர்சிவரன்ஸை டெவலப் பண்ணுறது, பேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காகவும் இதை பண்ணுறோம். அதோட இந்த சயின்ஸ் டீச்சிங் கூட இதில் பண்ண முடியும். சயின்ஸ் டீச்சிங் கூட பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபிஷ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அந்த ஃபிஷ் பண்ணி முடித்த உடனே அந்த ஃபிஷ் எத்தனை வகையான ஃபிஷ் இருக்குது, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, எப்படி அப்படிங்கிறத பண்ணுறோம். ஒரு ஃப்ராக் பண்ணும்போது ஒரு ஆம்பிஃபியன்னா என்ன அதை முதல்ல சொல்லிடுவோம். அப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்ருக்கோம். ஒரு ஆம்பிஃபியன், நம்ம ஃப்ராக் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னால் ஒரு நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரு பிராணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ வந்து அது எப்படி சுவாசிக்குது, அதனுடைய என்ன பேட்டர்ன், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவோம். அதாவது சாதாரணமாக இப்போ ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் வந்து மொனாட்டனஸாக பேசிக்கிட்டே இல்லாமல் இடையில் ஒரு பாட்டு பாடினா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்களே, அது மாதிரி ஒரு விஞ்ஞான உண்மையை ஒரு குழந்தைக்கு சொல்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அல்லது ஒரு மாடலை பண்ண பிறகு இந்த மாதிரி சில சயின்ஸ் ஃபேக்ட்ஸை வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ஈஸியாக போகும். சார், இப்போ ஆரிகாமிக்கு வந்து ரூல்ஸ் ஏதாவது இருக்கா, இது யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு? ஆமாம். ஆரிகாமிக்கு ரூல்ஸுன்னா என்னென்னா, அப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சால் தான் அந்த ஆரிகாமி ஒழுங்காக வரும். இப்போ ஆரிகாமின்னா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கணும், அதில் தான் அந்த பேப்பர் மடிக்கணும். அந்த பேப்பரை மடிக்கும்போது அது எப்படி க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற சில மாதிரி இருக்குது. அதில் ஃபோல்டு எப்படி இருக்குது, வேலி ஃபோல்டு, மவுண்டன் ஃபோல்டு அப்படின்னு இருக்குது. பேப்பரை இப்படி ஒரு வி ஷேப்பில் மடிக்கிறது பேர் வேலி ஃபோல்டுன்னு பேர். அதே சமயத்தில் ஒரு வீடு மாதிரி இப்படி மடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து மவுண்டன் ஃபோல்டுன்னு பேர். ஸோ இந்த ஃபோல்டெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். ஓகே, இதை தவிர இப்போ சிசர் யூஸ் பண்ணக்கூடாது, சிசர் யூஸ் பண்ணவே கூடாது ஒரிகாமியில். இப்போ கிரிகாமின்னு ஒன்று வந்திருக்கு, அவங்க பண்ணுறாங்க. கிரிகாமின்னா கட்டுன்னு அர்த்தம், கேமின்னா பேப்பர் கட் பண்ணுறது மூலயமா பண்ணுறதுங்கிறது ஒரு வகையாக பண்ணுறாங்க. ஆனால் ஒரிகாமியில் ஒரு ஸ்கொயர் பேப்பரை எந்த விதமான க்ளூ பண்ணக்கூடாது, கட் பண்ணாமல் ஈவன் ஒரு ஸ்கொயரை கூட உருவாக்க முடியும், ஈவன் நிறைய மாடல்ஸ் உருவாக்க முடியும். அதுதான் ஒரிகாமிங்கிற ரூல்ஸு.
ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ஒரே பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரே பேப்பர்லேயே வந்து அந்த மொத்த கிராஃப்டையும் வந்து முடிச்சிருவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். கரெக்ட். ஒரே பேப்பர் ஆரம்பத்தில் ஒரே பேப்பராக இருக்கும், கிழிக்க அது பல பேப்பராக மாறும். சார் இப்போ வந்து இந்த ஒரிகாமி பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த வேர்ட் வந்து கேள்விப்பட்டிருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த விஷயம் வந்து தெரியல, அந்த அவேர்னஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உலகம் முழுக்க இந்த ஒரிகாமி ஆர்ட் சம்மந்தமான அவேர்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுக்கான ஒரு பெரிய எந்த நாடும் ஒரு முயற்சி பண்ணி செய்யறதாக இல்லை. ஆனால் இந்த அசோசியேஷன்ஸ் தான் நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய ஒரிகாமி அசோசியேஷன்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரிகாமி அசோசியேஷன்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 12 நாடுகளில் நேஷ்னல் லெவல் அசோசியேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன 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 குட்டி குட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. வரும்போது அவங்க வந்து முதல்ல நான் இந்த மாடல்ஸ் புதுசாக உருவாக்கியிருக்கேன், எனக்கு இத்தனை மாடல் தெரியும், நான் வந்து 100 மாடல்ஸ் என்னால் ஒரிகாமி பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த அசோசியேஷனில் இருக்கிறவங்க பெரிய எக்ஸ்பர்டைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு 20 இயர்ஸாக இதுக்கான புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம், ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்பர்ட்ஸ் மாஸ்டர் ரிசோர்ஸ் பர்சன்ஸ்க்காக நான் ஒர்க் ஷாப்பை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது இதில் பண்ணிட்டு போய் அவங்க வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல்ஸில் குழந்தைங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கிறது ஆசிரியர்களுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஒரிகாமி அவேர்னஸ்ஸு எங்கள் சயின்ஸ் ஃபாரம் நிறைய பண்ணிகிட்டு இருக்குதுங்கிறது சொல்லலாம். அது இல்லாமல் சில எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கமர்ஷியலாக கூட ஒரிகாமி கிளாஸஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு எல்லா மாணவர்கள் மத்தியிலும் இது பரவணுங்கிறது தான் எங்களுடைய ஒரு நோக்கம். அது நாங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரிகாமி நல்லா பண்ணுறதுக்கான ரகசியங்கள் ஏதாவது இருக்கா சார்? ஒன்றும் இல்லை, ப்ராக்டிஸ் தான். திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். நீங்கள் ஒரு பேப்பரை மடிச்சுட்டு திருப்பி ஒரு உருவத்தை பண்ணிட்டு திறந்துட்டு திருப்பி ஒழுங்காக பண்ண முடியாது. ட்ரிக்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம அவுட்புட் மட்டும் பார்த்து ஆஹா அப்படின்னு வந்து நம்ம வந்து நினைப்போம். ஆனால் பின்னாடி இருக்க ட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு இருக்கு, சே இப்படித்தான் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரிகாமி கூட பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அஸ்டானிஷ் ஆகிடுறோம் இல்லையா? ஆமாம், கரெக்ட். ஏன்னா நம்ம ஒரிகாமி பற்றி ஆரம்பத்துலேருந்து இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம், அவர் வந்து எக்ஸ்பர்ட்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஆனால் அவர் செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும்? எஸ். ஸோ எங்களுக்காக நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக ஏதாவது ஒரு சின்ன ஒரிகாமி ஆர்ட் செஞ்சு காமிக்க முடியுமா சார்? பண்ணலாம். ஓகே சௌமியா சார் வந்து இப்போ நமக்கு ஆரிகாமி செஞ்சு காட்ட போறாரு. இதுக்கு தேவையான பொருள்கள் என்னதுன்னு பார்த்தோம்னா 2 ஸ்கொயர் இந்த பேப்பர் எடுத்திருக்காரு, அது ஒரு ரெக்டாங்கிள், இங்கே ஒரு சில இது இருக்கு. ஓகே, அதை அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் வந்து எப்படி செய்யறாருன்றதை பார்க்கலாம். கமான் சார். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் சார்? இது வந்து ஒரு ஃப்ராக். ஓகே, தவளை. இந்த தவளை வந்து ஒரு ஜம்ப் பண்ணக்கூடிய ஒரு தவளை இது இருக்குது. இது வந்து ஒரிகாமின்னா ஒரு ஸ்கொயர் பேப்பரில் பண்ண முடியும். இது 2 ஸ்கொயர் பேப்பர் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு இது கரெக்டாக இருக்குது. இந்த பேப்பர் குவாலிட்டியும் இருக்குது பண்ணும்போது. இந்த மாதிரி வார்னிஷ் பேப்பர்னு கேட்டால் சொல்லுவாங்க, அல்லது ஒன் சைடு கலரும் இன்னொரு சைடு ஒயிட் பேப்பர் இருக்கும், அல்லது ஒரிகாமி பேப்பர்ஸ்னே கடையில் விற்கிறாங்க, அது 2 சைடும் ஒரு கலர் மாதிரி பேப்பர்லாம் இருக்குது. இல்லைன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கணும். இதில் 1 மில்லிமீட்டர் நீங்கள் வந்து அந்த ஸ்கொயர் சரியாக இல்லைனாலும் எந்த உருவமும் சரியாக வராது. ரொம்ப பர்ஃபெக்ஷன். அதனால தான் குழந்தைகள் சொல்லும்போது பர்ஃபெக்ஷன் என்னங்கிறத டீச் பண்ணுறது இது அக்யூரசி. ஓகே, இந்த அக்யூரஸியை குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறதும் ஒரு விஷயம் சார். கமான் சார். இப்போது இதை வந்து 2 ஸ்கொயர் இப்படி பண்ணோம். இவ்வளோ நேரம் நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தவளை பண்ணிட்டு இதில் ஒரு 2 பாக்கெட் இருக்கும், இதுக்குள்ளே போட்டுருணும். அது இருக்கு. இந்த தவளை பார்த்தீங்கன்னா வெரி நைஸ், சூப்பர் சார், நைஸ். ஓகே சார்.
பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒர்க்கிங் மாடல். நைஸ் சார், சூப்பர் சார், ரொம்ப நன்றி. இந்த தவளை குக்கு ரெண்டையும் நாங்கள் எங்களுக்காக வந்து இந்த சைடு வச்சுக்கிறோம். சார், இந்த வேர்ல்டு ஆரிகேமி டே அன்றைக்கி எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இதுனா என்னன்னே தெரியாது. இது சம்மந்தம் நிறைய கேள்விகள் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் வந்து பொறுமையாக பதில் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒர்க்கிங் மாடல் 2 வந்து எங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்கீங்க. சார், உங்கள் டைம் எடுத்து எங்களுக்காக எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதியுகம் FM ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. இன்னைக்கு வேர்ல்டு ஆரிகேமி டே அன்னைக்கு இந்த காகிதத்தை வச்சு நிறைய கலைகள் நிறைய விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு கலையை பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் சௌமியா. அதாவது நிறைய பேர் வந்து ஹாபிஸ் வச்சுருப்பாங்க. ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபாரின் காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறது. நான் வந்து சின்ன வயசில் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி நோட்டில் ஒட்டி வைப்பேன். அது ஹாபியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஹாபியாக இருந்துச்சுன்னா வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும். கண்டிப்பாக முத்து. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசில் நிறைய ஹாபிஸ் எல்லாம் வந்து வச்சுருந்துருப்பாங்க. பட் வளர பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸ், வேலை, பிஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாபிஸ் எல்லாம் வந்து விட்டுருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ஹாபிஸை கண்டினியூ பண்ணிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த சின்ன வயசு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கும் என்னோட ஒரு சின்ன வயசு மெமரி வந்து ஞாபகத்துக்கு வந்தது. அப்படியா சௌமியா? சொல்லிருங்க, அதுக்காக தான் நீங்கள் இதை சொல்ல வரீங்கன்னு தெரியுது. இல்லை, என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லையா, நிறைய வந்து பீரியட்ஸ் இருக்கும். சயின்ஸ் பீரியட் இருக்கும், அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி பீரியட், அப்புறம் பிடி பீரியட், அப்புறம் கிராஃப்ட் பீரியட், அப்புறம் வந்து மேக்ஸ் பீரியட் இருக்கு. எஸ், இந்த மாதிரி நிறைய பீரியட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் பீரியட். ஏன் தமிழ் பீரியட் பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் மேம் வந்து பேர் வந்து சாந்தி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கதையோட அசோசியேட் பண்ணியே சொல்லி தருவாங்க. அதாவது வந்து ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் கதைகள் நிறைய இருக்கும். பட் சம்டைம்ஸ் போயட்ரியாக இருக்கட்டும், இலக்கணமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு கதையோட அசோசியேட் பண்ணி வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அது வந்து அப்படியே எனக்கு வந்து மனசில் வந்து நின்று போயிடும். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிவும் பகுதியில் ஆறுமுகம் சார் பேச போகிறாருன்னு சொன்னோடனே எனக்கு எங்கள் சாந்தி மேம் ஞாபகம் வந்து. ஓகே, ஆறுமுகம் சார் இதை பற்றி பேச போகிறாரு. அதை அவர் டேக்கலாம். கல்லாத பெயர்களே நல்லவர்கள் நல்லவர்கள், கற்றும் அறிவில்லாத என் கர்மத்தை என் சொல்லுகேன், மதியை என் சொல்லுகேன், வெல்லாமல் எவரையும் மருட்டிவிட வகை வந்த வித்தை என் முத்தி தருமோ, வேதாந்த சித்தாந்த சமரசனன் நிலை பெற்ற வித்தகச் சித்தர்கணமே என்று பாடுகிறார் மாணிக்க வாசகர். நமக்கு எப்போதும் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படிங்கிற, எப்படியாவது படி, பிச்சை எடுத்தாவது படி, படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. எதுக்காக படிக்கணும்? பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, படித்தாதான் அறிவு வரும். அறிவு வந்தால் தான் ஒருத்தன் ஒரு மனுஷனாக இருக்க முடியும். ஆகையினால அறிவை பெற வேண்டும். அறிவை பெற வேண்டும் என்றால் கல்வியை பெற வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு. சீனத்தில் தாவோ இயம் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கு. லாவோ ட்சு அப்படிங்கிறவர் அதை பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, அறிவு தான் உன் அறிவுக்கு எதிரி அப்படிங்கிறாரு. என்ன அது குழப்பமா இருக்கு? அறிவு தான் அறிவுக்கு எதிரின்னா இது அர்த்தம் இல்லாமல் இருக்கு. முட்டாத்தனம் தான் அறிவுக்கு எதிரி அப்படின்னு சொல்லு, அறியாமை தான் அறிவுக்கு எதிரின்னு சொல்லு, இதெல்லாம் நியாயம். அறிவு தான் அறிவுக்கு எதிரின்னா இது சம்பந்தம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா, அவருக்கு சீடரா ஒருத்தர் வர்றாரு, சுவாங் சு அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அறிவை அடைய வேண்டும் என்றால் முதலில் உன் அறிவை கழட்டி போடு அப்படிங்கிறாரு. அறிவு இருந்தா அறிவை அடைய முடியாது அப்படிங்கிறாரு. வேடிக்கையா இருக்கு. நம்ம ஊர்ல சொல்றாங்க, நீ அறிவை அடைகிறது தான் ரொம்ப முக்கியம், எப்படியாவது அந்த அறிவை அட அப்படின்னு. அவன் சொல்றான், அறிவை அடைகிறது முக்கியம்தான், அறிவை அடையணும்னா நீ ஏற்கனவே வச்சிருக்கிற அறிவையெல்லாம் தூக்கி தூர போடு அப்படிங்கிறான். இது ஒரு மாதிரி முரண்பாடா இருக்கே, இது என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த கிளி இருக்கு இல்லையா, கிளி வந்து கூண்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு சுதந்திரம் 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 அப்படின்னு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பாரதிதாசன் ஒரு பாட்டில் பாடுறார், அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே அப்படின்னு. சும்மா கூண்டுக்குள்ள உட்காந்துட்டு சுதந்திரம் சுதந்திரம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சுதந்திரம் கிடைச்சிருமா உனக்கு அப்படின்னு கேலியா பேசுகிறார். எப்படி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிடாதோ, நம்ம ஊரில் மந்திரம் சொல்லுங்க உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு இந்த காரியம் நடக்கணும்னா நீங்கள் 108 தடவை அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க, 1008 தடவை எழுதுங்க அப்படிமா. வாயால் சொல்கிறது நாம ஜபம், அதுக்கப்புறம் அதை கையால் எழுதுறது லிখিত ஜபம் அப்படின்னலாம் இப்போ நோட்டெல்லாம் அச்சடித்து கொடுக்குறாங்க.
இதில் எழுதுங்க, இந்த நோட்டில் நீங்கள் எழுதுனீங்கன்னா இது 1,08 தடவை அந்த நாமத்தை ஜபம் பண்ணதா ஆயிரும், இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணதா ஆயிரும் அப்படின்னெல்லாம் சொல்லி ஜபம் பண்ண சொல்லி நமக்கு அறிவுறுத்துறாங்க. ஜபம் பண்ணால் எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. ஜபம் பண்ணால் எப்படி கிடைக்கும்? நம்ம ஊரில் ஒரு சாதாரண பழமொழி ஒன்று இருக்குது, மந்திரத்தால் மாங்காய் விழுகாது. மந்திரம் சொன்னால் மேலே இருக்கிற மாங்காய் கீழே விழுந்துருமா? மாங்காய் வேணும்னா துரட்டி எடுத்துக்கிட்டு போய் மாமரத்துலேருந்து மாங்காயை பறிக்கணும், அப்போ தான் மாங்காய் கைக்கு வரும். சும்மா கீழே நின்றுக்கிட்டு மந்திரம் சொல்லி மாங்காய் விழுந்துரும்னு கையை ஏந்திக்கிட்டு இருந்தா மாங்காய் எங்கேருந்து விழுகும்? அதனால மந்திரம் சொல்லுவதனால எல்லாம் எதுவும் நடந்துராது. இது மாதிரி ஆத்துக்குள்ள நின்றுக்கிட்டு அரகரோகரான்னு கத்துனாலும் சோத்துக்குள்ள தாண்டா இருக்கான் சொக்கநாதன் அப்படின்னு இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் மந்திரமெல்லாம் சொன்னாலும் பசி தீரணும்னா நீங்க உழைச்சு சாப்பிட்டா தான் உண்டு. எந்த ஒன்றை நீங்கள் கை கொள்ள வேண்டுமென்றாலும் கையில் அடைய வேண்டுமென்றாலும் அதற்காக நீங்கள் உழைத்தால் முயன்றால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியாது. சும்மா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனாலையோலாம் அந்த சங்கதி உங்களுக்கு நடந்துராது. இது சாதாரண மக்களுக்கு எளிதாக புரியுது. அதனால தான் இந்த மாதிரியான பழமொழிகள் எல்லாம் அவர்கள் மத்தியில் உருவாகி வருது. ஆனால் அதை படித்தவன் இருக்கான் பாருங்க, அதுவும் அறகுறையாக படித்தவன் இருக்கான் பாருங்க, அவன் தான் எல்லா காரியத்தையும் கெடுக்கிறான். படித்தவன் ஏட்டை கெடுத்தான், பாடினவன் பாட்டை கெடுத்தான்னு மாதிரி அரையும் குறையுமா படிச்சுவிட்டு இதை சொன்னால் அது நடக்கும், அதை சொன்னால் இது நடக்கும் அப்படின்னு இப்படி மாறி மாறி எதையாவது சொல்லி ஏமாத்தா கண்ணை கட்டி வச்சுக்கிட்டு இப்படி திமிர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது சரியில்லை. இதைத்தான் சுவாங்ஸுவும் லாவோட்ஸுவும் சொல்கிறாங்க. முதல்ல நீ எதையாவது அறியணும்னு நினச்சின்னா நீ ஏற்கனவே அறிஞ்சு வச்சிருக்கிறதா நினைக்கிற பாரு, அந்த விஷயத்தையெல்லாம் கலட்டி போடு. அப்போ தான் புதுசாக வர்ற விஷயத்த உன்னால் உள்ளே வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு சீடன் ஒருத்தன் ஒரு குருநாதர்கிட்ட போய், ஐயா என்னை சீடனா சேர்த்துக்குங்க அப்படின்னா. சேர்த்துக்கிறேன், ஆனால் நீ இதுவரைக்கும் எது எதையெல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருந்தியோ அதை பூரா கழிச்சு கட்டிக்கிட்டு வா, அப்புறம் சேர்த்துக்கிறேன். நீ என்னெல்லாம் வச்சிருக்கியோ அதை பூரா துறந்துட்டு வா, சேர்த்துக்கிறேன் அப்படின்னாரு. இவன் சரி நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்லை, பொண்டாட்டி புள்ள கிடையாது, வீடு வாசல் கிடையாது, சொத்து சுகம் கிடையாது, நகை கிடையாது, நான் வெறும் ஒரு சாதாரண கட்டியிருக்கிற வேட்டியை தவிர என்கிட்ட வேற ஒரு உருப்படியும் கிடையாது. ஆகையினால நான் எல்லாத்தையும் முற்ற துறந்த துறவி, என்னை சேர்த்துக்குங்கன்னா. அவர் சொன்னார், இல்லை எல்லாத்தையும் திறந்துட்டேன், அதெல்லாம் ரைட்டு, ஆனால் நீ ஏற்கனவே கற்றுக்கிட்ட புத்தி இருக்கு பாரு, அறிவு இருக்கு பாரு, அது இன்னும் உங்ககிட்ட இருக்குது, அதையும் கழிச்சு கட்டிக்கிட்டு வா, அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன்னாரு. அவன் முழின்னு முழிச்சிட்டான். இது நமக்குமே வியப்பாக தான் இருக்குது. எல்லாத்தையும் துறக்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய சங்கதி இல்லை போலத்தான் தெரியுது. துறக்கிறதுனா பளிச்சுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடலாம். ஆனால் கற்றுக்கிட்ட சங்கதியை கலட்டி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறது அது எப்படி சாத்தியம்? அது என்ன சட்டையாக கலட்டி போட்டு வர்றதுக்கு? கற்றுக்கிட்ட விஷயத்தை எப்படி விட்டு கொடுத்துட்டு மறந்துட்டு வர முடியும் அப்படின்னா அது ஒரு மருட்சியாக இருக்குது. குரு சொல்கிறாரு, நீ ஏற்கனவே உன்னுடைய கோப்பையில் எல்லாத்தையும் நிரப்பி வச்சிருக்க, வழிய அதில் ஏதேதோ தகவல்களை போட்டு வச்சிருக்க. இந்த தகவல்களுக்கு மேலே நான் உனக்கு சொல்ல நினைக்கிற, உனக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கிற அறிவை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அது நிரம்பி விழுந்துடும். கோப்பை நிறைய தேநீர் இருக்கிறது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேநீர் ஊற்றினால் அந்த புதிய தேநீர் என்ன ஆகும்? கீழே வழிஞ்சு கொட்டித்தான் போகும். அது மாதிரி ஏற்கனவே அறிவு நிரம்பி ததும்புகிற உன்னுடைய மூளைக்குள்ள, உன்னுடைய இதயத்துக்குள்ள நான் திரும்பவும் எதையாவது போட்டேன்னா அதுவும் நிரம்பி வெளியே வழிந்து விடும். ஆகையினால நான் கற்றுக் கொடுப்பது பயன் இல்லாமல் போகும். நீ ஏற்கனவே கற்றுக்கிட்டதை பூரா எடுத்து போட்டுட்டு வா, ஒன்றும் இல்லாத ஒரு முட்டாளா வா. பெரியார் சொன்னார், எனக்கு முட்டாள்கள் தான் வேணும், அறிவாளிகளே வேண்டாம். ஏன்னா அறிவாளிகளுக்கு சொல்லிக் கொடுத்து வீணா போகிறத விட முட்டாள்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் சௌகரியமானது. அவர்கள் வாங்கி கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களிடத்தில் எதுவும் இல்லை. எதை கொடுத்தாலும் அவர்களால் நிரப்பிக்கொள்ள முடியும். ஆகையினால முட்டாள்கள் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. முட்டாள்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கறது எளிது, அறிவுள்ளவனுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப சிரமம். அவன் எப்போதும் திமிர்த்தனமே தான் பேசிக்கிட்டு இருப்பான். நீங்கள் தெளிவாக ஆங்கிலம் தெரிஞ்சவன் ஒருத்தன் வந்தான்னு வச்சுங்க, அவங்ககிட்ட நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா, என்னையா பெரிய ஆங்கிலம், தமிழில் இருக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் ஏதாவது இருக்கா? சும்மா என்னமோ முந்தா நாள் வந்த மொழியை வச்சுக்கிட்டு ஆங்கிலம்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுவோம். இதுவே தமிழ் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சவன் ஒருத்தன் வந்தான்னு வச்சுங்க, அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசுவோம். சும்மா அவங்க என்னமோ பழைய காலத்தில் தமிழ்னு என்னமோ வந்துச்சான், தேவாரம் திருவாசகம்னு 4-5 வச்சுக்கிட்டு இதை கட்டிக்கிட்டு அழுகிறாங்கப்பா 2000 வருஷமா அப்படின்னு அவனை கேலி பேசுவோம். அப்போ எதிரில் வர்றவன் எதை சொல்கிறானோ அதுக்கு நேர் எதிர்மாறா இவன் ஒன்றை சொல்லி
உன்னை விட நான் பெரிய அறிவாளி தெரியுமா அப்படின்னு காட்டிக்கிறதுக்கே தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இதுதான் படித்தவன் செஞ்ச வேலை. ஆகையினால சொல்கிறாங்க, நீ படித்த அறிவை பூரா கழட்டி போடு, படிக்காதவன் தான் நல்லவன் மாதிரி தெரிகிறான். அதைத்தான் சொல்லுகிறது தாயுமானவரின் தேமதுர தமிழ். நம்ம தமிழறிவும் பகுதியே ஒரு தமிழ் பீரியட் மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆமா சௌமியா, தமிழ் ஹிஸ்டரி ரெண்டும் கலந்த ஒரு கலவையா நம்ம தரோம். தமிழ் ஹிஸ்டரி கலந்த ஒரு கலவை அப்படின்னு ஒண்ணே இப்ப அடுத்த வர போற பகுதியும் வந்து கிட்டத்தட்ட அப்படிதான். ஆமா, அது வந்து இந்த கார்ட்டூன், வரலாறு, விஞ்ஞானம் அதெல்லாம் கலந்த ஒரு கலவை. அது ஒரு பிரேக் அப்புறம் வந்துகிட்டு இருக்கு புதிய FM ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. அதான் வந்து காகிதம் வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தப்பட்டாலும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பணம் வந்து இப்போ வந்து இதில் தானே பிரிண்ட் பண்ணுறாங்க, காகிதத்தில் தானே. கரெக்ட் சௌமியா, பணம் என்னொன்னே என் மூஞ்சில எங்கேருந்தோ தெரியல ஒரு புன்னகை ஒன்று வந்துருச்சு. சரி, இன்னைக்கு வந்து ஆரிகேமி டே பற்றி நம்ம பேசணும்ல. ஆரிகேமி பற்றின வெப்சைட் ஒன்று இருக்கு, origami-instructions.com. ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன், www.origami-instructions.com. பரவாயில்ல, உங்க மெமரி ஸ்கில் வந்து ஜாஸ்தியாவே இருக்கு. ஓகே, இந்த வெப்சைட்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆரிகேமி வந்து இப்போ நம்ம கெஸ்ட் வந்து இந்த தவளை அதுக்கப்புறம் கொக்குலாம் செஞ்சு காட்டினார்ல, இதை தவிர இன்னும் என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் வந்து வீடியோலயே அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மாடல்ஸ் இருக்கு அதுல. அது மட்டும் இல்லாம சிம்பிள் ஆரிகேமி, பிகினர்ஸ் பண்ணக்கூடிய இதுல இருந்து ஏரோப்ளேன், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் எப்படிலாம் பண்ணலாம், வெட்டிங் டெக்கரேஷனுக்கு இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் போன்ற நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட்ல இருக்கு. கிரேட் முத்து, இன்னைக்கு நம்ம எபிசோட் பார்த்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆஹா நானும் இதை கற்றுக்கணும், நானும் செஞ்சு பார்க்கணும், ஏதாவது ஒன்றா செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆசையாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லையா? ஆமாம், கரெக்ட். origami-instructions.com இந்த வெப்சைட்டை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால உங்கள் கருத்துக்களை feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு கண்டிப்பாக இமெயில் பண்ணலாம். ஆமாம், இமெயில் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற அட்ரஸ்க்கு தபால் மூலமும் அனுப்பலாம். எங்களை தோளில் தட்டுறதா இருந்தாலோ தலையில் குட்டுறதா இருந்தாலோ இமெயில் அல்லது மெயில் மூலம் அனுப்புங்கள். கிரேட். ஸோ இதை சொல்லிட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா.